அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தென்காசி புத்தக திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம். புத்தக திருவிழா போகிற ஐடியா இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன புக்ஸ் யாரெல்லாம் வாங்கலாங்கிற ஃபுல் டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருக்குமான புத்தகங்கள் இங்கே இருக்குது. அரசு திட்டங்களை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக துறை சார்ந்த கண்காட்சிக்காக சில ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுத்தா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம ஷஃபில் பண்ணி போட்டுட்டு அவங்கள ஜாயின் பண்ண சொல்லணும். ஸோ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஜாயின் பண்ணாங்க. நிறைய குழந்தைங்க இதை ஆசைப்பட்டு வாங்கினதை கூட நான் பார்த்தேன். புரட்ட புரட்ட புத்தியை தீட்டுவை தாங்க புத்தகங்கள். அப்படிப்பட்ட புத்தகங்கள் இங்கே நிறையவே இருக்கு. இந்த பெயிண்ட் வாட்டர் புக்கை நிறைய குழந்தைங்க ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ரஷ்ஷில் வாட்டரை மட்டும் டிப் பண்ணி நம்ம கலர் பண்ணால் அதோட கலர் நல்லா விசிபிள் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இதில் லைட்டாக வாட்டரை ப்ரஷ்ஷில் டிப் பண்ணி பெயிண்ட் பண்ணாலே அவுட்புட் சூப்பராக இருந்துச்சு. நிறைய குழந்தைங்க இதை வாங்கினாங்க. நீங்கள் தேடி கிடைக்காத தேசத் தலைவர்களின் புத்தகங்கள் இங்கே அதிகமாக இருக்கு. தமிழ் காப்பியங்களும் காவியங்களும் குவிஞ்சு தான் கிடைக்குன்னே சொல்லணும். இந்த ஸ்டால் முழுக்க முழுக்க கிட்ஸுக்கு மட்டுமே உள்ள ஸ்டால். அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் புக்ஸு, விதமாக ட்ராயிங் புக்ஸு, அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஸ்பெஷல் என்னென்னா, உங்கள் குழந்தைங்க கிண்டர் கார்டன் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கவும் அவங்கள ஹேண்டில் பண்ணவும் கிளிக்காமல் யூஸ் பண்ணுறதுக்கான போர்ட் புக் இது. குட்டி பிள்ளைங்க கையில் வச்சு தூக்கி போட்டால் கூட இந்த புக்ஸ் எல்லாம் கிளியாது. அவங்கக்கிட்டேயே நம்ம கொடுத்து ஹேண்டில் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஆல்ஃபபெட்ஸு அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதை வச்சும் பசங்களுக்கு நம்ம டீச் பண்ணலாம். இந்த ஸ்டாலில் லேடிஸ்க்கான சமையல் குறிப்பு, அழகு குறிப்புகள், அப்புறம் குட்டி குட்டி கோலங்கள் அப்படிங்கிற நிறைய புக்ஸஸ் இருந்துச்சு. இது சிந்தட்டிக் பேப்பர் புக்கு. இதில் நம்ம ஸ்கெட்ச் பென் வச்சு எழுதிட்டு அப்புறம் ஒரு கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சா அது போயிடும். ஸோ ரீயூசபிள் புக் இது.
ஸோ இந்த புக்கில் வந்து உங்களுக்கு 2 லைனு 4 லைனு டிராயிங் புக்ஸ் கூட இருக்குது. இந்த ஸ்டாலில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான புக்ஸும் இங்கேயே கிடைக்கிது. நீங்கள் கதை பிரியரா, இல்லை கவிதை பிரியரா, இல்லை நாவல்கள் ரொம்ப ரசித்து வாசிப்பீங்களா? ஸோ இந்த ஸ்டாலில் அவ்வளோ நாவல்ஸ், அவ்வளோ எழுத்தாளர்களோட புத்தகங்கள்லாம் இங்கே தலைப்பே ரொம்ப வித்தியாசமான தலைப்புகளின் கீழே நிறைய கிடைக்கிது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் பாதி மருத்துவர்களாக இருக்காங்க. எல்லா நோய்க்கும் ரெமெடி சொல்லுவாங்க. அவங்கள முழு மருத்துவர் ஆக்கிறதுக்கான மருத்துவ குறிப்பு உள்ள புத்தகங்கள் முழுக்க இந்த ஸ்டாலில் இருக்குது. நம்ம பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை மையப்படுத்தி ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. எண்ணும் எழுத்தும் ஸ்டாலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நம்ம ஆசிரியர்களோட மனசை கவர்ற மாதிரி தலைப்பில் நிறைய புத்தகங்களை நான் பார்த்தேன். இது நல்ல பள்ளி, சிவப்பு பேனா, இது நம்ம குழந்தைகளின் வகுப்பறை, உஷ் இதை குழந்தைகிட்ட சொல்லாதீங்க, முதல் ஆசிரியர், த லேர்னிங் டீச்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசிரியர் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் இந்த ரேக்கில் இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் நம்ம ஸ்கூலுக்கு வரோம் இல்லைங்களா, கனவாசிரியர் இதழ், ஊஞ்சல் இதழ், தேன்சிட்டு, ஸோ இந்த இதழ்கள் வந்து இங்கே வந்து சந்தாதாரராக இருக்கிறதுக்காக போட்டிருக்கக்கூடிய ஸ்டால். இந்த ஸ்டாலில் 5 வருஷத்துக்கு நீங்கள் ரஃப் நோட்டே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்னு போய் பார்த்தா சேம் சிந்தட்டிக் பேப்பரில் நீங்கள் இதில் ஜெல் பென் வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் எழுதி காமிச்சு ஈரத்துணி வச்சு அழிச்சு காமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்ககிட்ட என்னென்னா இந்த மாதிரி ரஃப் நோட்டு, ரூல்டு, அன்ரூல்டு, அடுத்து வந்து கர்சிவ் ரைட்டிங், ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸஸ் இருக்குது. இந்த புக்கும் நிறைய பிள்ளைங்க ஆசைப்பட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த புக்கோட பென் ஜாயின் பண்ணி வருது. இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் பண்ணணும். எத்தனை 6 டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதையவே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அழிச்சிடலாம். புத்தகம் மட்டும் இல்லை, காலையில் பள்ளி மாணவர்களோட கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. ஈவினிங் சிறந்த பேச்சாளர்கள் பேச வர்றாங்க. கண்டிப்பாக வாங்க, புத்தகம் வாங்க, புத்தக திருவிழாவிற்கு. நன்றி.